நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் கோழி குஞ்சு பொறிச்சு 90 நாள் வரைக்கும் என்ன மெடிசன் கொடுக்குறது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் மற்ற மருத்துவம்லாம் போடுறீங்க, ரொம்ப தெளிவாக இருக்குது, இதையும் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. புரியுதா? நான் வந்து இந்த மற்ற ஆட்கள் போட்டிருக்க மாதிரி எல்லா மெடிசனும் யூஸ் பண்ணுறது கிடையாது. மொத்தத்தில் 4 மெடிசன் தான். சரியா? 4 மெடிசனு யூஸ் பண்ணுறேன். அதில் 10 குஞ்சு பொறிச்சுதுன்னா ஒரு 8 பிழைச்சிக்கிட்டு ஒரு 2 எப்படியும் சாவதான் செய்யும். நீங்கள் எவ்வளோ பெரிய மெடிசன் கொடுத்தாலும் சரி, கண்ணாடி கூண்டுகளே அடைச்சி வச்சு கற்பகத்தை சாப்பிட கொடுத்தாலும் சரி செத்து போகும். சரியா? அதுன்னு இருக்குது. ஒன்று காக்காவுக்கு, ஒன்று கடவுளுக்குன்னு இருக்குது. இந்த மாதிரி போயிடும். அதனால் நம்ம கொடுக்குற மருந்தை சொல்கிறோம், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. சரியா? அதாவது நாங்கள் வந்து பொறிச்ச மொதல் நாள் வந்து நான் வந்து கோழிக்கு வந்து நாட்டு கருப்பட்டி, சரியா, நாட்டு கருப்பட்டி தண்ணி கலக்கி வச்சுருவேன். குடிக்க வெறும் பச்சை தண்ணி வைக்கிறது இல்லை, நாட்டு கருப்பட்டியை கலக்கி வைப்பேன். இந்த சீனியில் கருப்பட்டி போடுவாங்க, அதெல்லாம் கடையில் வாங்கி அதெல்லாம் வைக்கணும். நாட்டு கருப்பட்டி, சுத்தமான கருப்பட்டி வைக்கணும். அப்போ தான் கோழி குஞ்சுகளுக்கு வந்து புதுசாக பறித்து வந்திருக்கிறதுனால அது வயிற்றுக்குள்ளே வந்து நல்ல கிருமியை உண்டாகும் இந்த நாட்டு கருப்பட்டி. சரியா? நாட்டு கருப்பட்டி தண்ணி. அதேமாதிரி பொட்டை கோழியும் 30 நாள் 20 நாள் அது வந்து பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டு ஒழுங்காக இற இல்லாமல் இருந்து சுக்கா உளுந்து போய் இருக்கும் அடைக்கோழி. அதுக்கும் நாட்டு கருப்பட்டி கொடுக்குறதுனால அது கொஞ்சம் நல்லா தெம்பாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். கிண்டி மேய்ஞ்சி கோழிகளுக்கு வந்து இற பறித்து கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரியா? அதனால் நாட்டு கருப்பட்டி தண்ணி தான் நம்ம வைக்கிறோம் குடிக்கிறதுக்கு 5 நாள். சரியா? 5 நாள். ஓவராக எப்பவும் வைக்க கூட 5 நாள் வச்சா போதும். 5 நாள் நாட்டு கருப்பட்டி தண்ணி. கம்பை வந்து அப்படி லைட்டாக பரபரன்னு அரைச்சி வைப்போம். ரொம்ப மையாக அரைச்சி வைக்க விட, மாவாக்கி விட தொண்டையில் விற்கும் கோழி குஞ்சுக்கு விற்கி செத்து போகும். சரியா? லைட்டாக பரபரன்னு அரைச்சிக்கணும். சின்ன சின்ன துண்டாக பிறக்கி திங்கணும். அந்த மாதிரி ஒரு கம்பை 3ஆக உடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இடித்து வைக்கிறவங்க இடித்து வைங்க. மிக்சியில் அரைச்சா லைட்டாக ஒரு 2 சுற்று கரகரன்னு 2 சுற்று மட்டும் சுற்றி வைக்கணும். சரியா? தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாத ஆட்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கணும். இதையும் தெரியாதவங்களாம் இருக்க தான் செய்தான், நம்மகிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ணன் இதுக்கு இது என்ன அரைச்சி வைக்கணும், கொஞ்சம் இன்றைக்கி பொறிச்சிருக்கு, அதுக்கு என்ன வைக்கணும் கேட்டுருக்க ஆட்கள்லாம் கேட்டுகிட்டு இருக்காங்க. சரியா? இதெல்லாம் ஒரு வீடியோ, இதெல்லாம் இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சவங்க நினைப்பீங்க. தெரியாத ஆட்களுக்கு இது வடா பாயாசமாக இருக்கும். ஆகா, இப்படி தான் வைக்கணுமா, இதை தான் வைக்கணுமா, கருப்பட்டி தண்ணி தான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரசித்து வீடியோ பார்த்துட்டு இருப்பாப்புல. பார்த்துட்டு அதை பயன்படுத்தி அவன் கோழியை வளர்த்து பயன்பெறுவான். சரியா? தெரிஞ்ச ஆள் தட்டி விடுவான், வீடியோ இழுத்து தட்டி விடுவான். அதனால் சொல்லுங்கள், தெரிஞ்சவன் விட்டு வீடியோ இழுத்து நெக்ஸ்ட் பண்ணிட்டு போ. தெரியாத ஆட்கள் பார்த்து பயன்பட்டுக்கிடுங்க. நாங்கள் வந்து கருப்பட்டி தண்ணி தான் ஒரு 5 நாளைக்கு வைக்கிறோம். கம்பை அரைச்சி வைக்கிறோம். சரியா? அரிசியும் அரைச்சி வைப்போம். அரிசி வந்து பச்சரிசி வைக்கணும்னா மற்ற புழுங்கரிசிகள் வைக்க விட பச்சரிசி அரைச்சி வைக்கணும். லைட்டாக 1-2 அரைச்சி வச்சா போதும். நெல்லுலாம் அரைச்சி வைக்கக்கூடாது, நெல் தொண்டையில் தூக்கி கோழின்னு செத்து போகும். கோதுமையும் அரைச்சி வைக்கலாம். கோதுமையை வந்து அரைச்சி நல்லா பொடிசாக அரைச்சி வைக்கணும். சின்ன சின்ன துண்டாக அடக்கணும். அந்த மாதிரி அரைச்சி வச்சாலும் கோழி குஞ்சுகள் பிறந்த அன்னையிலேருந்து கரெக்டாக ஒரு 5 நாள் 7 நாள் வரைக்கும் கோதுமை வைக்கலாம். கோதுமையும் நல்லா ஒரு ஊட்டத்தை கொடுக்கும் கோழிகளுக்கு. அதே மாதிரி சிறுபயிறு அரைச்சி வைக்கலாம். சிறுபயிரும் 1-2 அரைச்சி வைக்கலாம், நல்லா ஊட்டம் உள்ள கோழிகளுக்கு. அது மாதிரி நான் வந்து நாட்டுக்கோழி முட்டையை வந்து நல்லா பொரிப்பேன். பொரித்து எண்ணெய் லைட்டாக ஊற்றி பொரித்து அதை பொடிசாக பிசைஞ்சு கோழி குஞ்சுகளுக்கு போடுவேன். 7ஆனது 8ஆனது. அதுவும் நல்லா சாப்பிட்டு ஊட்டமாக வரும். அப்புறம் கேப்பமாவு வந்து தோசை மாதிரி சுட்டு நல்லா சுட்டு போடலாம். தோசை கல்லுலேயும் சுடலாம், இல்லை தீயில சுட்டு வாட்டி பிச்சு பொடிசாக போடலாம். அது போட்டாலும் நல்ல ஒரு ஊட்டமாக வளர்ந்து வரும் கோழி குஞ்சுகள். சின்ன குஞ்சுகள் நல்ல ஊட்டமாக வளர்ந்து வரும். சரியா? அப்புறம் 2வது இந்த 5ஆனது வரை இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமா. 7ஆனது வந்து ஃபஸ்ட்டு மெடிசன் நம்ம என்ன கொடுக்குறோன்னா F1 இந்த அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை பார்த்துங்க, இதை காட்டி நீங்கள் மெடிக்கலில் வாங்கிக்கிடுங்க. இந்த F1 வந்து இது கூட ஒரு லிக்விடும் சேர்ந்து வரும். அதை 2ஐயும் மிக்ஸ் பண்ணணும். அவங்களே சொல்லி தருவாங்க எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு. நிறைய வீடியோலையும் பார்த்துருப்பீங்க அதை எப்படி மிக்ஸ் பண்ணான்னு. இந்த பிங்க் கலர் டானிக்கை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி, அதில் கூட ஒரு பிங்க் கலர் டானிக் லிக்விட் ஒன்று வரும். சரியா? அதை மிக்ஸ் பண்ணி அது கூட சேர்த்து நீங்கள் வந்து குலுக்கி வச்சுக்கிட்டு கோழி கண்ணில் 2லேயும் ஒரு சொட்டு, மூக்கில் ஒரு சொட்டு. சரியா? அப்புறம் நம்மக்கிட்ட ஒரு இன்னொரு மருந்து இருக்குது, அதை நீங்கள் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம அதை கண்டிப்பாக அது கூட சேர்ந்தே யூஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். புரியுதா? இந்த F1 கோழிக்கு கண்ணு 2லேயும் கொடுக்கச்சில் இந்த நெஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. அது வந்து வாய்க்குள்ள 2 சொட்டு கொடுக்கணும். 2 சொட்டு 3-4-5 சொட்டு கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப கெவி கோழி, அதுவே கொண்டு விடும். ஒரு சொட்டு தான், சின்ன 7ஆனது ஒரு சொட்டு கொடுத்தா போதும். நீங்கள் 2-3 சொட்டுலாம் கொடுக்கணும். ஒரு சொட்டு F1 கண்ணில் 2லேயும் ஒரு சொட்டு, மூக்கில் ஒரு சொட்டு. இந்த நெஃப்ளக்ஸுங்கிற மருந்து வாய்க்குள்ள ஒரு சொட்டு. சரியா? ஒரு சொட்டு. எதுக்குன்னா இந்த நெஃப்ளக்ஸ் வந்து வாய்க்குள்ள இந்த கோழி குஞ்சுகள் வந்து கீச்சின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். வாய் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகி வாய் ஃபுல்லாக சளியாக தான் இருக்கும். இந்த நெஃப்ளக்ஸ் வந்து வாய்க்குள்ள இருக்க சளி எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மோசன் வழியாக வெளியே கொண்டு வந்துடும். சரியா? தொண்டை, வாய், நாக்கெலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கோழி குஞ்சுகள் வீச்சுன்னு சத்தம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். 6 மாதம் வரைக்கும் சத்தம் கொடுக்கும். சரியா? 6 மாதம் இல்லை, 60 நாள் வரைக்கும் சத்தம் கொடுக்கும். 60 நாள் வரைக்கும் கோழி குஞ்சுகள் சவுண்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் யாரை கொடுத்தாலும் சத்தம் போடும், கூட்டில் இருந்தாலும் சத்தம் போட்டே இருக்கும். பெரிய சேவல்கள் கூவிக்கிட்டே இருக்கும், வாயில் சளி இருக்கும். நம்ம எடுத்து சளி தட்டிடுவோம்.
அதால் துப்ப முடியாது. நமக்கு வாயில் சளி இருக்குன்னா நம்ம காரி அப்படின்னு துப்பி விட்டுருவோம் சரியா. ஆனால் கோழியால் துப்ப முடியாது. அதனால தான் நம்ம சளி தட்டுறோம். எப்போனாலும் சரி கூண்டுலேருந்து எடுத்து சளி தட்டுவோம். வாய்ப்புறம் சளியாக இருக்கும், சளி தட்டி விடுவோம். சின்ன குஞ்சுகளுக்கு சளி தட்டுறதுக்கு போல் தான் இந்த நெஃப்ளெக்ஸ் அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ வந்து நெஃப்ளெக்ஸ் வந்து கோழிக்கு வாயில் ஒரு சொட்டு, அந்த F1 வந்து கண்ணில் ரெண்டுலேயும் ஒரு சொட்டு, மூக்கில் ஒரு சொட்டு கொடுக்கணும். 7ஆனது. திரும்ப 2வது இந்த F1 அடுத்தால F2 15ஆனது. அதை தான் F2ன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் F1 வேறு F2 வேறுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. F1 தான் திரும்ப 15ஆனது கொடுக்கும்போது F2 சரியா. ஒரே மருந்து தான் F2. நீங்கள் இதை F1 வந்து 7வது நாள் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்து 15ஆனது கொடுக்கணும். கூலிங்க ஆற வச்சு திரும்ப கொண்டு வந்து கொடுக்கணும். கொடுக்குறது தான் F2 சரியா. ஒரே மருந்து தான் F1 F2. அடுத்தாலையும் கண்ணில் 2 ஒரு சொட்டு, மூக்கில் ஒரு சொட்டு. அப்புறம் இந்த அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நெஃப்ளெக்ஸுங்கிறது வாயில் ஒரு சொட்டு. அதுவும் அதே மாதிரி தான் சளியை பூரா உள்ளே கொண்டு போகிறதுக்காண்டி, ஃப்ரெஷ் பண்ணுறதுக்காண்டி அந்த நெஃப்ளெக்ஸ் சரியா. அப்போ 15 நாளைக்கு முடிஞ்சால் அடுத்தால வந்து 21வது நாள் IPT. 21வது நாள் வந்து IPT அதே மாதிரி தான். அதேமாரி மிக்ஸ் பண்ணி கண்ணில் 2லேயும் ஒரு சொட்டு, மூக்கில் ஒரு சொட்டு. அது கூட இந்த நெஃப்ளெக்ஸ் வந்து வாயில் ஒரு சொட்டு சரியா. அது எதுக்கு, அதுவும் இந்த தொண்டை பகுதியில் நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதை ஃபுல்லாக கொண்டு போகிறது தான் நெஃப்ளெக்ஸ் சரியா. இந்த 2ஐயும் கொடுத்துக்கிட்டே வரணும். அப்புறம் 21ஆந்தேதி கொடுத்துட்டிங்களா, அடுத்தால 30 நாள் வந்து லெசோட்டா சொட்டு மருந்து அதே மாதிரி நான் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி லெசோட்டாவை வந்து அந்த ஒரு பிங்க் கலர் லிக்விட் தருவாப்பில், அதில் அந்த மாத்திரை மிக்ஸ் பண்ணி அதில் அடிச்சுக்கிட்டு கண்ணில் 2லேயும் ஒரு சொட்டு, மூக்கில் ஒரு சொட்டு கொடுத்துட்டு வாயில் அந்த நெஃப்ளெக்ஸுங்கிறது வாயில் ஒரு சொட்டு சரியா. அதேமாதிரி 30ஆம் நாள். அதுக்கப்புறம் 60ஆம் நாள் தான் நம்ம கொடுக்குறோம். நிறைய பேர் அதுக்கு 45ஆம் நாள் கொடுப்பாரு, 50 நாள் கொடுப்பாரு. நான் 60ஆம் நாள் தான் கொடுக்குறேன். 60ஆம் நாள் RDP இன்ஜெக்ஷன் வந்து ஃபைனலாக பெரிய சேவலுக்கு வந்து நெஞ்சில் 6 மாதத்துக்கு ஒருக்க 0.5 ml போடணும். புரியுதா. அந்த அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான். சின்ன குஞ்சுகளுக்கு வந்து RDP 0.3 ml ரெக்கையில் போடணும். ரெக்கையை தூக்கிட்டு இந்த சதையில் உள்ளே போடுவாங்க. அந்த சதையில் உள் சைடில் போடணும் சரியா. 6 மாதத்துக்கு ஒருக்க தான் போடணும். நீங்கள் வந்து இந்த மாதம் போட்டிங்கன்னா அடுத்தால 6 மாதம் கழிச்சு தான் சின்ன குஞ்சுக்கு, பெரிய சேவலுக்கு 6 மாதம் கழிச்சு தான். 6 மாதத்துக்கு ஒருக்கா போட்டால் போதும். நிறைய பேர் ராணிக்கட் தடுப்பூசி வந்து 3 மாதத்துக்கு ஒருக்க போடுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ யூஸ் பண்ணலை. இப்போ ஃபுல்லாக RDP தான் யூஸ் பண்ணுவோம் சரியா. இது வந்து இந்த வெர்ஷன் வந்துருச்சு, அதனால் இதை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா 3 மாதத்துக்கு ஒருக்க எல்லா கோழிக்கும் போட்டு வேலைப்பாடு. 6 மாதத்துக்கு ஒருக்க போடுறது நமக்கு நல்லது. அதனால் 6 மாதத்துக்கு ஒருக்க போட்டுட்ருப்போம் சரியா. RDP இவ்வளோ தான் நம்ம மருந்து யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் இன்னும் நிறையா மெடிசன்லாம் இருக்குது, நிறையா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எல்லா மெடிசனும் யூஸ் பண்ணுறதில்ல. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு தான் சரியா. மெடிசன் நல்லது தான், ஆனால் அளவுக்கு மிஞ்சிச்சுன்னா அமிர்தம் நஞ்சு தான். நம்ம கோழி குஞ்சுகள் எப்படி நீங்கள் 10 பொரிஞ்சாலும் 2 எந்த வகையாலும் சாவும், 8 பொரிக்கும் இந்த மெடிசன் கொடுத்தீங்கன்னா. 8 வந்து ஒப்பேறிடும் சரியா. எப்படியா எந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் இருந்தாலும் நம்ம இந்த மருந்துகள் கொடுக்கும்போது ஒரு பிரச்சனையும் வராமல் ஒப்பேறிடும் சரியா. அதனால் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 7ஆனது F1, 15ஆனது அதே F2. F1 தான் F2. அடுத்தால 21ஆந்தேதி IPD. அதுக்கப்புறம் லெசோட்டா 30ஆந்தேதி சரியா, 30 நாள். அதுக்கு அடுத்தால 60 நாளில் வந்து நம்ம வந்து RDP இன்ஜெக்ஷன் ஊசி 60 நாள் 70 நாளில் போடுறோம். நிறைய பேர் 90 நாள்லேயும் போடுவாங்க, நம்ம 60 நாள்லேயும் போடுறோம். அதோட முடிஞ்சு. ஆனால் இதில் இந்த RDP 6 மாதத்துக்கு ஒருக்க திரும்ப கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரணும். அது 1 வயசு 2 வயசு ஆனாலும் சரி ஜெவலில் கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி லெசோட்டா வந்து மாதத்துக்கு ஒருக்க கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். இந்த F1 F2 அதெல்லாம் விட்டுருங்க. அந்த IPT அதெல்லாம் விட்டுருங்க, அதுவுமே தேவை கிடையாது. இந்த RDP 6 மாதத்துக்கு ஒருக்க கோழி குஞ்சுகளுக்கு வளர 0.5 ml நெஞ்சில் போடணும். சின்ன குஞ்சுக்கு ரெக்கையை மட்டும் போட்டால் போதும். நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லெசோட்டா வந்து கண்டினியூவாக வருது. மாதத்துக்கு ஒருக்க 2 மாதத்துக்கு ஒருக்க வந்துக்கிட்டே இருக்குது. காரணம் வெள்ளைக்கழிச்சல் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காண்டி லெசோட்டா வந்துக்கிட்டே இருக்குது. 1 மாதத்துக்கு ஒருக்க எல்லா குஞ்சுகளும் பிடிச்சி கண்ணில் 2லேயும் ஒவ்வொரு சொட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த லெசோட்டாவும் இந்த ஃப்ளக்ஸும் வாயில் ஒரு சொட்டு கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராமல் இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமானதுன்னா இந்த மழை டைமில் வருது பார்த்தீங்களா, அதிக வெயில் அடித்தா கூட பிரச்சனை கிடையாது. இந்த மழை டைங்கள் இன்றைக்கி ரொம்ப மழை பெய்யுது, பனி டைம்னா அந்த டயத்தில் வந்து 10 நாள் குஞ்சு, 20 நாள் குஞ்சு, 30 நாள் குஞ்சுகள் நிற்கிதுன்னா எவ்வளோ குயிக்காக 10 மணி நேரம் 10 குண்டுகளை அடைச்சி பூட்டி உள்ளே வந்து நம்ம 50 ரூபா குண்டு பல்ப்பு, மஞ்சள் பல்ப்பு உண்டு பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் பல்ப்பை போட்டு விட்றணும். நீ உள்ளே பற்றி அடைச்சா கூட போதும், பல்ப்பு போட முடியல அடைச்சா கூட போதும், கோழி வயிற்றுக்குள்ள உட்காந்துக்கிடும் சரியா. வெளியே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், உள்ளே உட்காந்துக்கிடும். அன்றைக்கி முழுக்க திறக்கக்கூடாது, அதுக்கு இற போட்டு விட்டுறணும். இதுதான் மெயின் கம்ப்ளைண்ட்டு. நீங்கள் வேணால் என்றைக்காவது காலையிலேருந்து நைட்டு வர முழுமையாக மழை பெய்த நாள், மழை பெய்யாமல் லைட்டாக தூரில் அடிச்சுக்கிட்டு குளுமையாக இருக்கிற நாள், ஒரு 20 நாள் 10 நாள் குஞ்சை வெளியே விட்டு பாருங்களேன். 10 குஞ்சு நினைச்சுன்னா 5 குஞ்சு மறுநாள் செத்துடும். காரணம் அது தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் நமக்கே பாருங்கள், நமக்கே தலதோஷம் வந்துடும், மூக்கு எல்லாம் சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும்.
அது மொத்தத்துலேயே இந்த ஒரு பொறி உருண்டை சைஸ் தான் இருக்குது. அது என்னத்துக்கு ஆகும் புரியுதா? இதை நிறைய பேர் அப்படியே காட்டில் பற்றி விட்ருவோம். அதனால தான் சாகுறது புரியுதா? சின்ன குஞ்சுகள் சாகுறது அதனால தான். மழை பெஞ்சிச்சு ரொம்ப குளுமையாக இருக்குங்கிற டயத்தில் வந்து கோழி குஞ்சுகளை வெளியே விடக்கூடாது. காலையிலே திறக்கூடாது. அன்றைக்கி நைட்டு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னா காலையில் 10 மணிக்கு பிறகு நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்கான்னு பார்க்கணும். சுள்ளுன்னு வெயில் அடித்தால் மட்டுமே அதை திறந்து விடணும், இல்லைனா திறந்தே விடக்கூடாது. சரியா? அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான்லாம் ஒரு நாள் மழை பெஞ்சுன்னா 2 நாள் கோழி குஞ்சை திறக்கவே மாட்டேன். கூட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு சத்தான ஆகாரம் போட்டு அடைச்சி வச்சுருப்பேன். சுற்றி வெளியே பார்க்க விடாமல் அடைச்சி வச்சுருவேன். வெளியே பார்க்க முடிஞ்சுன்னா பறந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல கேப் இருக்குன்னா அந்த நேரத்துக்கு தாக்கோழி பறந்துக்கிட்டே இருக்கும். அதுவே பறந்து கீழே விழுந்து கீழே கிடக்க சின்ன கொஞ்சம் மீச்சே கொண்டுரும். சரியா? அதனால் கேப் விடாமல் அடைச்சி இருட்டுக்குள்ளே வச்ச மாதிரி வச்சுருவேன். மாட்டுக்கு உள்ளே இருக்கட்டும், வெளியே குளுமையாக இருக்கும். கோழி குஞ்சுகளுக்கு வந்து குளுமை ஆகாது, 60 நாள் வரைக்கும் ஆகாது. சரியா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கோழி குஞ்சுகளை கம்ப்ளீட்டாக காப்பாற்றிடலாம். 10 பொரிச்சாலும் சரி, 20 பொரிச்சாலும் சரி காப்பாற்றிடலாம். மழை பெஞ்சிச்சு குளிர் டைம்னா கூட்டை விட்டு திறக்கவே செய்யுங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் திறந்து விடுங்க. எங்கன்னா என்னால் பார்த்து போய் படுத்துக்கிடும். சரியா? அதை பார்த்து ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த மெடிசன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ணே இது வேற ஒரு ஆள் இப்படி போட்டிருந்தாங்க இப்படி போட்டிருந்தாங்க கிடையாது. நான் வேறு ஆளாக கணக்கு பண்ணுறதே கிடையாது. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கொடுப்பேன். நான் இதை மட்டும்தான் நான் என் கோழி குஞ்சுகளுக்கு யூஸ் பண்ணேன். சரியா? நம்மகிட்ட நிறைய சேவல் நிறைய கோழி குஞ்சுகள் நிற்கி. அதெல்லாம் நான் மற்ற ஆட்கள் மாதிரி எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு வீடியோ போட்டு விட மாட்டேன். எல்லாம் பத்திரமா வச்சுருப்பேன். சரியா? முக்கியமான பொருட்கள் மட்டும்தான் வீடியோ எடுக்கப்படும். ஏதாவது ஒரு மருத்துவம் சொல்ல வேண்டியிருக்கு, வாய்ப்புண்ணு இல்லை கால் புண்ணு இல்லை கால் கட்டு அந்த மாதிரி சொல்லணும்னா மட்டும்தான் ஒரு பொருட்களை வீடியோ எடுப்பேன். மற்றபடி எதையுமே எடுக்க மாட்டேன். எல்லாமே கொண்டுல இருக்கும். சரியா? நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஒரு கோழி குஞ்சு கூட சாகாமல் நம்ம காப்பாற்றிக்கலாம். சரியா? நன்றி, வணக்கம்.